வாலிபர் முகாம் ஒன்று நடந்தது. அதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு போதகர் பரிசுத்தமான வாழ்வை வலியுறுத்தி போதனை செய்து கொண்டிருந்தார். எல்லோரும் இளைஞர்கள் என்பதால் அதில் இருந்த பலருக்கு அந்த பிரசங்கம் வேடிக்கையாக இருந்தது. பிரசங்கத்திற்கு நடுவில் உணவு இடைவேளை வந்தது. பந்தியில் பரிமாறப்பட்டிருந்த உணவுப் பொருட்களில் சில பழத்துண்டுகள் தவறுதலாய் கீழே விழுந்திருந்தன. அவற்றின் மேல் ஈக்கள் திரளாக மொய்த்துக் கொண்டிருந்தன. சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே ஒரு இளைஞன் கேட்டான், ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்டால் தப்பா நினைக்க மாட்டீங்களே? போதகர் யோசிக்கவில்லை. சும்மா கேளுங்க தம்பி என்று சொன்னார். அவன் கேட்டான், ஐயா, இயற்கை எல்லாவற்றையுமே நன்றாகத்தானே படைத்திருக்கிறது. அதோ அந்த ஈக்களை பாருங்கள். நாம் என்னத்தான் பிரயாசப்பட்டாலும் அது பழத்துண்டுகளாலும் நசிந்து போன உணவுப் பொருட்களாலும் கவரப்படுவதை தடுத்துவிட முடியுமா? ஏனென்றால் அது இயற்கையின் நியதி. அதை போலத்தான் இளமை பருவத்திலே சில காரியங்களின் மேல் ஈர்ப்பு வருவது இயல்புதானே. அதை போய் பாவம் என்று எப்படி சொல்ல முடியும்? நல்லா சொன்ன தம்பி, சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இதை பற்றி நாம் பேசுவோம் என்றார் போதகர். அவரை வார்த்தைகளால் மடக்கிவிட்ட பெருமை இளைஞனுடைய முகத்திலே மின்னியது. சாப்பாடு முடிந்து எல்லோரும் கும்பல் கும்பலாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருந்த இடத்தில் ஒரு சிறிய மீன் வளர்க்கும் ஜாடி தண்ணீர் இல்லாமல் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. போதகர் அந்த இளைஞனை அழைத்து அந்த ஜாடியை நிமிர்த்தி வைக்கச் சொன்னார். அவனும் அவர் சொன்னபடியே செய்தான். அவர் கேட்டார், தம்பி, இதற்குள் பழத்துண்டுகளை போட்டால் ஈக்கள் வந்து மொய்க்குமா? இளைஞன் சொன்னான், கண்டிப்பாக ஐயா. அவர் அதற்குள் சில பழத்துண்டுகளை எடுத்து போட்டார். சற்று நேரத்திலேயே அதிகமான ஈக்கள் வந்து விட்டன. அட, இதுலேயும் நீ சொன்ன மாதிரி ஈ வந்துடுச்சே. போதகர் சொன்னதும் இளைஞன் முகத்திலே மீண்டும் பெருமிதம். போதகர் இப்போது பக்கத்திலிருந்து ஒரு அட்டையை எடுத்து ஜாடியின் வாயை இடைவெளி இல்லாமல் மூடினார். சற்று நேரத்திலேயே பழத்துண்டுகளில் மொய்த்துக் கொண்டிருந்த ஈக்களெல்லாம் அவற்றை விட்டுவிட்டு ஜாடியின் உட்சுவர்களில் உட்கார்ந்தபடியே பரபரப்பாக இங்கும் அங்கும் நகர்ந்தபடி இருந்தன. பழத்துண்டுகளை கண்டுகொள்ளவே இல்லை. போதகர் கேட்டார், என்னப்பா, இயற்கையின் நியதிப்படி பழத்துண்டுகளில் மொய்க்க வேண்டிய ஈ அதை கண்டுகொள்ளவே இல்லை, வேறு பக்கமாக தெரியுதே. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் இளைஞன் விழித்தான். அவரே தொடர்ந்தார், ஈக்கு முன்னால் கிடக்கிறது என்னவோ அதை கவர்ந்து இழுக்கக்கூடிய அதற்கு மிகவும் பிரியமான பொருள்தான். இருந்தாலும் தான் ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டோங்கிற உணர்வு அந்த பொருளையே மறக்க வச்சிடுச்சு. அதே போலத்தான் வேதத்தை வாசிக்கும் போது நாம் எவ்வளவு பயங்கரமான சூழல்ல இறுதி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற எச்சரிக்கை உணர்வு உண்டாகி நாம் உலகத்தோட கவர்ச்சிகளுக்கெல்லாம் விட்டு விலகி ஜீவனை காப்பாற்றுவதற்காகத்தான் ஓட ஆரம்பிச்சிடுவோம். இப்ப புரியுதா தம்பி என்றார் போதகர். தெளிவாக புரிஞ்சுது ஐயா. போகும்போது எனக்கும் ஒரு வேத புத்தகம் கொடுங்க ஐயா. நானும் இந்த இறுதி காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்றான் இளைஞன். அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்றுதான் வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. கவனமோடு இருப்போமா? வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, பை மோட் இ-ஷாப்பிங். இதில் வந்து நம்ம எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே இருக்குது. சரிங்களா, இதில் பாருங்கள், இல்லாத பொருள் இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள்லேருந்து ஷாம்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, எல்லா வித கம்பெனி இருக்கும். ஆச்சி, ஆம்பியூர், ஏவிடி, ப்ரூ, பிரிட்டானியா, கோல்கேட், டாபரு எல்லா கம்பெனியும் இருக்குது. சரிங்களா, இதில் போய் நமக்கு என்ன பொருள் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, அது இல்லாமல் பாருங்கள், இந்த பாருங்கள், ஒரு ஷாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மேலே இருக்க இந்த சிப்ஸு பாக்கெட் பாருங்கள். சிப்ஸு பாக்கெட் வந்து 117 ரூபா, 120 ரூபா. ஆஃபர் ப்ரைஸில் 117 ரூபா. இந்த அது சிப்ஸு பாக்கெட் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. சாதாரண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஆச்சி சிக்கன் மசாலா, ஆமாம், அது கூட பாருங்கள் 34 ரூபா கடையில் வாங்கலாமா. ஆனால் இங்கே 29 ரூபா தான் போட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ். இல்லாத பொருளே இல்லை. பேஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. இது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். பாருங்கள், சமையல் ஐட்டத்துலேருந்து கிச்சன் ஐட்டத்துலேருந்து ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் பாருங்கள். ஒரு ஊறுகாய் கூட பாருங்கள் 10 ரூபா. ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் இவங்க 9 ரூபி இந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இட்லி பவுட்ரு இதில் இல்லாத பொருட்களே இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆப்பை. ஓகே, தேங்க்யூ.